இப்போ உங்களோட வீட்டு வரியை நீங்கள் கட்டணுன்னா கிராமமாகட்டும் முனிசிபாலிட்டி ஆகட்டும் எல்லாமே மொபைல்லே கட்டிக்கலாங்க. இப்போ கிராமத்தில் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக கூகுள் க்ரோமில் போகிறோம். கூகுள் க்ரோமில் போனீங்க அப்படின்னா இங்கே விபி டேக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் தமிழ்நாடுன்னு வரும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். உங்கள் நிலுவைத் தொகை பேலன்ஸ் என்னென்னு பார்த்து அப்படியே கூட பே பண்ணலாம். விரைவாக வரி செலுத்துன்னு போனாலும் வந்துடும், பண்ணிக்கலாம். அல்லது வரி செலுத்திய விவரங்களையும் பார்க்கலாம். இப்போ உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்கன்னு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். அதுவே சொத்து வரி செலக்ட் ஆகிருக்கு. சொத்து வரி அப்புறம் குடிநீர் வரி இருக்குது. குடிநீர் வரி வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் தொழில் வரி அல்லாத வர்த்தக உரிமம் இதர வசூல் அதெல்லாம் இருக்குது. நார்மலாக நாம் சொத்து வரி குடிநீர் வரி. இப்போ சொத்து வரி நான் போடுறேன். சொத்து வரி போட்டிங்கன்னா மாவட்டத்தின் பெயர். இப்போ இது திருப்பூர்னா நீங்கள் திருப்பூர் செலக்ட் பண்ணிக்கங்க. பிளாக்னால் உங்கள் பஞ்சாயத்து வந்து ஒரு யூனியனுக்கு கீழே இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாச்சிபாளையம் பஞ்சாயத்துங்கிறது பொங்கலூர் யூனியனுக்கு கீழே இருக்கும். அது பஞ்சாயத்து அப்படின்னு கேட்கும்போது நம்ம நாச்சிபாளையம் செலக்ட் பண்ணுறோம். உங்கள் பஞ்சாயத்து அதோட யூனியன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் போடணும். உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுங்க. இங்கே வரி விதிப்பு எண் நீங்கள் போட்டுக்கலாம். அல்லது மொபைல் நம்பரு இப்படியெல்லாம் வருது. இது வரி விதிப்பு எண் அப்படிங்கிறது இதை இப்போ அலோட் பண்ணல. சரி, பரவாயில்ல. இது இல்லைனாலும் நமக்கு வந்து ஏன்னா அல்லதுன்னு தான் வருது. ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வர மாட்டேங்குது. பரவாயில்லைங்க. இப்போ கேப்ஸா செலக்ட் பண்ணுறோம். இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வருது. HAOMUN. இது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி தப்பாக இருந்தால் எல்லாமே மறுபடியும் முதல்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது செக் பண்ணிவிட்டு இப்படியே தள்ளுனீங்கன்னா சர்ச்னு வரும். இந்த சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் நம்பர் டீட்டெயில் கேட்குது. அப்போ அதை நம்ம தொட்டால் இன்வாலிட் கேப்ஷன் வருது. இது அப்பப்போ இந்த மாதிரி குளறுபடி பண்ணணும். பேக் போய் வந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சரி, பரவாயில்ல. இப்போ நாம் இன்னொரு இங்கே மொபைல் நம்பர் கொடுத்துருவோம். இன்வாலிட் கேப்ஷன் வருது. கேப்ஷா வந்து நம்ம கடைசியாக தான் என்ட்ரி பண்ணணும். அதுக்குள்ளே இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது. இது வரி, சொத்து வரி, நாச்சிபாளையம் மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு. மறுபடியும் வேலிட் கேப்ஸா தப்பாக கூட கொடுத்துருக்கலாம். ஒன்று XMWGVD இது கொடுத்துருக்கோம். பார்ப்போங்க. அசஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் நாட் ஃபவுண்டு, அதாவது வரி நம்பர் கேட்குது. இதை கொடுப்போம். இன்வால்வ்டு கேப்ஸ் இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது குளறுபடி பண்ணும். சரி, இங்கே மொபைல் நம்பர் அதுவும் கொடுக்கல, எடுத்துக்கவே மாட்டேங்குது. அப்புறம் கதவு எண் அதுவும் கொடுத்துக்கல. ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல. திருப்பூர், பிளாக், பொங்கலூர், நாச்சிபாளையம். ஓகே. இப்போ வரி விதிப்பு எண் அதுவாக வந்து நம்ம இந்த ஏரோவை தொட்ட உடனே இந்த கீழே டைப் பண்ணுற இடத்துல ஏரோவை தொட்ட உடனே வந்து நிற்கிது. அப்போ 1242ங்கிறது ஒரு வரி நம்பர் போடுறோம். அப்புறம் மறுபடியும் இப்போ கேப்ஸா கொடுக்குறோம். ஸ்மால் லெட்டர் MSNZ. இது வந்து IJ. இன்வாலிட் கேப்ஸா, அது இந்த IJங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷன். மறுபடியும் கொடுப்போம். ZZNKUO. ஓப்பன் எக்ஸ்போர்ட். இப்போ வரி விதிப்பு எண், நேம், பேர் கரெக்டு, நங்காப்பாளையம் எல்லாம் கரெக்டு. இதில் என்னென்னா இங்கே அலைபேசி எண் கொடுத்தோன்னா நாமளாக இங்கே கொண்டு போய் வரி விதிப்பு எண்ணில் கை வச்சா வரல. அதாவது என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்தோம்னா அடுத்தது அதுவே வந்து இங்கே வரி விதிப்பு எண்ணில் வந்து நிற்கிது. அந்த க்ரஷர் அந்த நிற்கும்போது அந்த கஸ் நிற்கும்போது நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நம்மளாக கொண்டே தொட்டால் அங்கே வரமாட்டேங்குது. இப்போ வந்துருச்சு. நீங்கள் டைரெக்டாக வந்து பே போகாமல் வியூ கொடுத்தீங்கன்னா
டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக 2024-25 700 பாக்கின்னு காமிக்குது. இப்போ நம்ம பே பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க.